வணக்கம். நான் உங்களுடைய சரவணகுமார் ஐஆர்எஸ். ரீசெண்டாக ஒரு செய்தி, இமாச்சல பிரதேசத்தில் அண்ணன் தம்பி இருவரும் ஒரே பெண்ணை கல்யாணம் செய்கிறாங்க அப்படிங்கிறது. இது வந்து நம்ம சோஷியாலஜியில் பாலியாண்ட்ரின்னு சொல்கிறோம். பாலிகமஸ்னால் ஒரு ஆண் பல பெண்களை திருமணம் செய்வது. ஒரு சில மதங்கள் அதை அலோவ் பண்ணுது, நிற்கும். பாலியாண்ட்ரஸ் அப்படிங்கிறது ஒரு பெண் பல ஆண்களை கல்யாணம் செய்து கொள்வது. அதில் பல விஷயங்கள் இருக்குது. ஸோ இது ரெண்டும் பாலியாண்ட்ரியும் பாலிகமஸும் ஒன்றும் உலகத்தில் இல்லாத விஷயம் இல்லை. இன்றைக்கி இருக்கிற மோனோகமி அப்படிங்கிற ஒருவனுக்கு ஒருத்திங்கிற விஷயம் லாங் ஹிஸ்ட்ரியில் ட்ராவல் ஆகி வருது. ஸோ முதல் பார்த்திங்கன்னா சமுதாயத்தில் ஒரு குரூப் மேரேஜ்னு சொல்லுவாங்க. ஒரு என்டையர் குரூப்புக்கு மேரேஜ் பண்ணிப்பாங்க. ஒரு ஜென்ரேஷன் ஃபுல்லாக மேரீடாக இருப்பாங்க. 20 ஆண் 20 பெண் மேரீடாக இருப்பாங்க. இதில் யாருக்கு யார் ஒய்ஃப் இல்லை. 20 ஆணுக்கு 20 பேர் ஒய்ஃபு, 20 ஒய்ஃபுக்கும் 20 பேர் ஹஸ்பண்டு, ஒவ்வொரு ஒய்ஃபுக்கும் 20 ஹஸ்பண்ட். அந்த மாதிரி ஒரு குரூப் மேரேஜ்னு சொல்லுவாங்க. அதில் இருந்துட்டு பாலியாண்ட்ரி சிஸ்டம் டெவலப் ஆகுது. அடுத்து பாலிகமி சிஸ்டம் டெவலப் ஆகுது. அடுத்து மோனோகமி சிஸ்டம் வருது. இதுக்கு நடுவில் இந்தியாவில் பைகமி சிஸ்டம் நிறைய பார்த்திங்கன்னா நம்மளுடைய கடவுளுக்கு 2 மனைவிங்கிற ஒரு அமைப்பு வருது. இந்த பைகமி சிஸ்டத்தில் வருது. இன்றைக்கி இந்தியாவில் நம்ம ஊட்டியில் தோடா ட்ரைப்ஸில் இந்த பாலியாண்ட்ரஸ் சிஸ்டம் உண்டு. காசின்னு ட்ரைப்லேயும் பாலியாண்ட்ரஸ் சிஸ்டம் உண்டு. ஹிமாச்சல் அந்த ட்ரைப்லேயும் பாலியாண்ட்ரி உண்டு. இது ஏன் அப்படின்னு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, லேண்டு 1 ஏக்கர் இருக்கும், 4 பிரதர்ஸ் இருப்பாங்க. அந்த 1 ஏக்கரை பிரித்து விவசாயம் பண்ண முடியாது. அப்போ 4 மனைவிகள் வரும்பொழுது கண்டிப்பாக அவங்க ஒன்றா இருக்க வாய்ப்பு இல்லாமல் போயிருங்கிறக்காக அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை உருவாக்குறதுக்காக மகாபாரதத்தில் இருக்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட். இது ஒரு ஹெல்தி ப்ராக்டிஸா மாரல் ப்ராக்டிஸானா ஹெல்தி ப்ராக்டிஸ் தான், மாரல் ப்ராக்டிஸ் தான். அதில் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அந்தந்த மேரேஜுக்குரிய ஒழுக்கங்களோடு அவங்க இருக்கும்பொழுது. ஆனால் வாழ்க்கைகள் உருவாக நாகரிகம் உருவாகிறத ஒரு ஆண் ஒரு பெண் தான் நிறைய விஷயங்களை கொண்டு போக முடியும், குழந்தைங்களை வளர்க்க முடியும். அந்த காமன் பேரண்டிங்லாம் டஃப்பு. அந்த நியூக்ளியர் ஃபேமிலிக்கு பெரிய ஒரு ஜாயின்ட் ஃபேமிலி சப்போர்ட் பண்ணணும். மெயினாக அந்த கல்யாணங்கிறதே குழந்தைங்களை உருவாக்குறது தான். காதல் காமம் அதை தாண்டி இந்த குழந்தைங்களை எப்படி அடுத்த ஜென்ரேஷன் உருவாக்குறது தான் எல்லா சமுதாயமும் உருவாக்குற விஷயம். ஸோ இந்த நியூக்ளியர் ஃபேமிலியில் ஒரு குழந்தை பிறகுது. அந்த குழந்தைய நியூக்ளியர் ஃபேமிலி ரொம்ப க்ளோஸாக ஒரு அம்மா அப்பா வளர்ப்பாங்க. அவங்க ஜாயின்ட் ஃபேமிலி இன்னும் கொஞ்சம் பேம்பர் பண்ணுவாங்க. அவங்களுடைய கிளானு கிண்ட்ரடு வில்லேஜ் இன்னும் தாங்கி பிடிப்பாங்க. இப்படித்தான் சமுதாயங்கள் பின்னாடி எவால்வ் ஆரம்பிச்சிச்சு. ஆனால் சில சமுதாயங்கள் இந்த செய்தியில் இருக்கிற மாதிரி இதில் ஒருத்தர் அரசாங்க ஊழியர். இப்போ அரசாங்க ஊழியர் 2 மனைவி இந்த மாதிரி ஒரு மேரேஜ் பண்ணிக்கலாமான்னா கவர்மெண்ட் ரூல்ஸில் ஒரு எக்ஸம்ஷன் இருக்குது. உங்களுடைய கல்ச்சரில், உங்களுடைய ட்ரைபல் கல்ச்சரில், உங்களுடைய யுனிக் இதில் உங்கள் ஆர்டிஓ சர்டிஃபை பண்ணுற பட்சத்தில் இந்த மாதிரி இந்த ஒருவனுக்கு ஒருத்திங்கிற விஷயத்தை தாண்டி ஒரு அரசாங்க ஊழியர் இருக்கலாம். அது கண்டக்ட் ரூல் அலோவ் பண்ணுது. கேஸில் நாங்கள் பார்ப்போம், பெட்டிஷன் வரும், சார் ஒரு 2 ஒய்ஃப் வச்சுருக்காருன்னு. உடனே அப்புறம் போய் அதை விசாரித்து பார்க்கும்பொழுது சேலத்து பக்கத்துலேயே ஒரு ட்ரைப் இருக்காங்க, அங்கே எல்லாத்துக்கும் 2 ஒய்ஃப் இருக்குது, வச்சுக்கலாம் அவங்களுக்குள்ள. சரியா? சில இப்போ இஸ்லாமில் 4 மனைவி வைத்துக்கலாம். அவர் அரசாங்க ஊழியராக இருந்தாலும் 4 மனைவி வைத்துக்கொள்ள அவருக்கு அனுமதி ஆயிரும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை அரசாங்கம் ஒத்துக்கொள்ளுது. இந்த ஒருவனுக்கு ஒருத்திங்கிற கான்செப்டை இந்தியாவில் முதல்ல பாரம்பரியத்தில் கொண்டு வந்தது ராமச்சந்திரமூர்த்தி தான். ராமாயணத்தில் ஸ்ரீராமர் எல்லா ராஜாக்களும் கடைசி இப்போ ரீசெண்டாக இருக்க வரைக்கும் நீங்கள் இந்த கிறுக்கு ராஜாக்களின் கதையெல்லாம் ஒரு புத்தகம் வந்துச்சு, நான் ஒரு தொடர் வந்துச்சு, நண்பர் எழுதியது. அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வரைக்கும் ராஜாக்கள் 50-100 ஒய்ஃப் இருக்கும்போது ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அப்பாவே ஏகப்பட்ட ஒய்ஃப் வச்சுருந்தபோது ராமச்சந்திரமூர்த்தி ஒருவனுக்கு ஒருத்தின்னு ஒரு கான்செப்டை அவர் கொண்டு வர்றார். அதனால தான் இன்றைக்கி வரைக்கும் ராமாயணம் ஒரு பேசப்படுகிற ஒரு காவியமாக இருக்கிறது. அதில் ஒரு நல்ல விஷயம் இருக்கிறது. அந்த ஒருவனுக்காக அந்த ஒருத்தி ராமனுக்காக சீதை 14 வருஷம் அவருக்காக காட்டுக்கு வர்றாங்க. அந்த ஒருத்தி அவன் ஒருத்தர் ராவணன் கடத்திட்டு போயிடறாங்கிறக்காக அந்த ஒருத்திக்காக மிகப்பெரிய ஒரு போரை உருவாக்குறாரு. அவர் உயிரே போனாலும் பரவாயில்லங்கிற ரேஞ்சில் ஒரு வனவாசியாக இருந்து கொண்டு ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தை எதிர்த்து வீழ்த்தி, அதனால தான் ஒரு அவதார புருஷராக கொண்டு வரும். அப்போ தான் நான் ஒரு விஷயத்தில் பேசும்போது சொன்னேன், இப்போ கிருஷ்ணவதத்தில் ஏகப்பட்ட கோபிகர்கள் இருக்கும்போது ராமவதத்தில் ஒரே ஒரு மனைவி இருக்கிறது காரணம் அவர் கடவுளுக்கு இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அந்த ஒருவனுக்கு ஒருத்திங்கிற கலாச்சாரத்தை அந்த நேரங்களில் ஒரு 3000, 4000, 5000 வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு சமுதாயத்துக்கு சொல்ல வேண்டிய அவசியம் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி வரும்பொழுது, அந்த ஒருத்தியை அரசன் கடத்தி விட்டு போயிட்டான், ராவணன் கடத்தி விட்டு போயிட்டான், அதுக்காக நான் போர் பண்ண போறேன்னா தான் கனெக்ட் ஆகும். அப்படி இல்லாமல் 20 ஒய்ஃப் இருக்காங்க, அதில் ஒருத்தி தூக்கிட்டு போயிட்டான்னா 19 ஒய்ஃபை இங்கே விட்டுட்டு அங்கே போய் அவர் ராமாயணத்துக்கு போர் புரிய முடியுமா? ராவணன் எடுத்து போர் புரிய போனான்னா அது என்ன விதமான காதலில் ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணும். ஒரே ஒரு ஒய்ஃப்னா அவங்க தூக்கிட்டு போனாங்கறக்காக போர் புரியும் போது அந்த காதலுடைய உயரத்தை இது காட்டிடும். 20 ஒய்ஃப் இருக்குது, ஒரு ஒய்ஃபை தூக்கிட்டு போயிட்டார் ராவணன் அப்படின்னா
அவருக்கு அதுக்கான அவசியம் எங்கிருந்து வருகிறது? அது காதலுக்காக செய்வதாக இருக்காது. கெத்துக்காகவும் கௌரவத்துக்காகவும் ராமன் போர் செய்கிற மாரி வந்துடும். ஸோ அதனாலேயே அந்த அவதாரத்தில் ஒருவனுக்கு ஒருத்திங்கிற மகிமையை கொண்டு வராரு. காதலோட மகிமையை கொண்டு வராரு. இனி வரும் சமுதாயத்துக்கான தேவையை இதில் சொல்லி வருகிறார். அதனால தான் சொல்கிறோம், ஒவ்வொரு அவதாரமும் நம்மளுடைய பாரத பூமியில் ஒரு 1000 2000 வருஷத்துக்கு நடக்கிறதுக்கான காரணம், சமுதாயத்தோட இன்னைக்கு தேவையை சொல்ல வேண்டிய கட்டாயம் அந்த கடவுள்களுக்கு இருக்கிறது. அந்த தேவை தான் ஒரு சமுதாயம் நகர அதுக்கான தேவையை புதிய தேவை உருவாகும் போது அது எப்படி நோக்கி நகர்த்துதுங்கிற வார்த்தையும் வருது. மோனோகமி பெஸ்ட்டாக இருந்தாலும் என்னுடைய ஒரு பார்வையாக அமைகிறது. நன்றி, வணக்கம்.